ஹலோ வாய்ஸ் நம்ம டே 8ல் ரன்னிங் போகிறதுக்கு ரெடியாகி கிளம்பி வந்துட்டோம். நான் ரன்னிங் போகிறது முன்னாடி கண்டிப்பாக எல்லோரும் வார்ம் அப் அண்ட் மொபிலிட்டி எக்ஸசைஸ் பண்ணுங்கள். நான் உங்கள் ஃபிட்னஸ் துரை பேசுகிறேன். ஃபிட்னஸ் அண்டு ரன்னிங் ஆர் ஜிம் எனி டிப்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க. ஓகே காய்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரன்னிங் போகிற இடத்துல வந்து நம்ம ஃபுல்லாக ரோட்டை பிளாக் பண்ணிட்டாங்க. நம்ம ரெகுலராக போகிறது இது ஒரு குளத்தில் உள்ள கரை ஃபுல்லாமே ஷூ எல்லாமே நாசமாயிடுச்சு. புது ஷூ இது எதுக்கு இப்படி பிளாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுல்லாக மரத்தை வெட்டி போட்டிருக்காங்க. ஏன் பிளாக் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, குளத்தில் வேலை நடக்குது, அதனால் பிளாக் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அதுவும் ஃபுல் மழை, அதனால் டிஷர்ட்டை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் 2 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நல்ல மழை, நல்ல ஒரு ரன்னிங் போனோம் இன்றைக்கி. நம்ம ரெகுலராக 11.5 கிலோமீட்டர் தான் இன்றைக்கி போகிறோன்னு பார்த்தோம். ஆனால் ரோடை பிளாக் பண்ணாலும் ஒரு 1 கிலோமீட்டர் வாக்கிங் வந்து அதுக்கப்புறம் ரன்னிங் போகிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் ஆல்மோஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரெகுலராக ரன்னிங் போகிறதுனால என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பாடி இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு 5 கிலோமீட்டர் வந்துட்டோம். நம்பிகோயில் கேட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் வரைக்கும் வந்துட்டு நம்ம இன்றைக்கி ரிட்டன் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி டே 88ல் 880 கிலோமீட்டர் இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ரெகுலராகவே நம்ம 10 கிலோமீட்டர் ரன்னிங் போயிட்டுருக்கோம். நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறவங்களுக்காண்டி சொல்கிறேன். ஆல்மோஸ்ட் நீங்கள் ரன்னிங்கை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அந்த நம்ம ரெகுலராக போகிற ரோடு இதில் ஓரமாக போவோம், பஸ்ஸு லாரி எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்றைக்கி எதுவுமே வராதனால நடு ரோட்டில் நம்ம ஓட ஆரம்பிச்சோம். நல்லாவே இருந்துச்சு ஓடுறதுக்கு. ஆனால் ரெகுலராக இந்த ரோட்டில் கண்டினியூ பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா பாலத்தை உடச்சி போட்டாங்கன்னா அடுத்தால கண்டினியூ பண்ண முடியாது. ஆல்மோஸ்ட் இன்றைக்கி நம்ம ஆரம்பித்த இடத்த வந்து சேர்ந்துட்டோம். இதுக்கப்புறம் ஓட முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, மண் குமியல் சவுதியாக வந்துட்டு, அதனால் ரன்னிங்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மொபிலிட்டி எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மொபிலிட்டி எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா கிரியேட்டின் ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு. கொஞ்சோண்டு தான் இருந்துச்சு. அப்புறம் பாக்ஸில் கொஞ்சோண்டு இருந்துச்சு, அதையும் உள்ளே தட்டிட்டு கிரியேட்டின் பண்ணி குடிச்சிட்டு அப்புறம் எல்லாம் வேலைக்கெல்லாம் போயிட்டு ஈவினிங் நம்ம ஐஃபோன் வாங்க வந்துட்டோம். நம்மளோட புது ஐஃபோன் நம்ம ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு பொருள். நிறைய பேருக்கு இது ஒரு ட்ரீமாக கூட இருக்கும். நம்மளுக்கு அந்த அளவுக்கு ட்ரீம்னு சொல்ல மாட்டேன், ஆனால் ரொம்ப நாள் வாங்கணும்னு நினச்ச ரொம்ப வருஷமாக வாங்கணும்னு நினச்ச ஒரு பொருள். பாருங்கள் கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. நம்ம இனிமேல் வர பிளாக்லாம் இதில் முடிஞ்ச அளவுக்கு கண்டினியூ பண்ண பார்க்குறேன். ஏன்னா வீடியோ குவாலிட்டிக்காண்டி தான் நான் மெயினாக இதை வாங்கியிருக்கிறேன். இன்னும் சிம் கார்டு கூட போடலை. நெக்ஸ்ட் வர வீடியோவில் பார்ப்போங்க ஆய்ஸ்.